தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான விஜய்க்கு Z பிரிவு பாதுகாப்பு வழங்க பரிந்துரைக்கப்பட்டிருப்பதாக தற்போதைய முக்கிய செய்தியானது வெளியாகியிருக்கிறது. தாவேக தலைவர் விஜய்க்கு Z பிரிவு பாதுகாப்பு வழங்க CRPF பரிந்துரைத்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கரூரில் விஜய் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த நிலையில் பாதுகாப்பை உயர்த்த பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. தாவேக தலைவர் விஜய்க்கு மத்திய அரசு ஏற்கனவே Y பிரிவு பாதுகாப்பு வழங்கியிருக்கும் நிலையில் CRPF வீரர்கள் 11 பேர் 24 மணி நேரமும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கடந்த சில நாட்களுக்கு முன் விஜய் வீட்டிற்குள் பாதுகாப்பை மீறி இளைஞர் ஒருவர் புகுந்த நிலையில் தற்போது பரிந்துரைக்கப்பட்டிருப்பதாக இந்த முக்கிய தகவலானது வெளியாகியிருக்கிறது. தாவேக தலைவர் விஜய்க்கு Z பிரிவு பாதுகாப்பு வழங்க CRPF பரிந்துரைத்திருப்பதாக தற்போதைய முக்கிய தகவல் வெளியாகியிருக்கிறது. கரூரில் விஜய் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த நிலையில் பாதுகாப்பை அதிகரிக்க தற்போது பரிந்துரைக்கப்பட்டிருப்பதாக முக்கிய செய்தியானது வெளியாகியிருக்கிறது. CRPF வீரர்கள் 11 பேர் 24 மணி நேரமும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு விஜய் வீட்டிற்குள் பாதுகாப்பை மீறி இளைஞர் ஒருவர் புகுந்த நிலையில் தற்போது பாதுகாப்பை அதிகரிக்க பரிந்துரைக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த முக்கிய செய்தியானது வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். தாவேக தலைவர் விஜய்க்கு Z பிரிவு பாதுகாப்பு வழங்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான முழு விவரங்கள். பிரச்சார கூட்டத்துல ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல சிக்கி 41 பேர் உயிரிழந்த நிலையில இது தமிழகம் மட்டுமல்லாது இந்தியா முழுவதுமே ஒரு கடும் அதிர்வலை ஏற்படுத்துச்சு. இந்நிலையில தமிழக பிரிவு, அதாவது தாவேக தலைவர் விஜய்க்கு மத்திய அரசு தரப்புல ஏற்கனவே ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டு அதன் அடிப்படையில அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டு இருந்தது. இந்நிலையில கடந்த வாரம் மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் ஒருவர் அவரோட வீட்டுக்குள்ள புகுந்த ஒரு சம்பவம் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்துச்சு. இந்நிலையில அவரோட வீட்டுக்கு அவருக்கு தற்போது Z பாதுகாப்பானது வழங்கப்பட இருக்கிறதா சொல்லி ஒரு தகவல் ஒண்ணு வெளியாயிருக்கு. அப்படி Z பிரிவு பாதுகாப்பு வழங்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில 4 முதல் 6 நபர்களை கொண்ட மத்திய ஆயுத கமாண்டோக்கள் மற்றும் பணியாளர்கள் உள்ளிட்ட 22 பணியாளர்கள் கொண்ட ஒரு பாதுகாப்பு அமைக்கப்படும். அதாவது அவருக்கு சுத்தி இருந்த 3 ஷிப்ட்ல இருப்பாங்க. இதுல போலீஸ், அதாவது CRPF பாதுகாப்பின் கீழ் வரும் உயர்நிலை பாதுகாப்பாகும். இந்த முக்கிய நபர்களை, முக்கியமான பல்வேறு நபர்கள், அதாவது உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டுமே வழங்கப்படக்கூடிய பாதுகாப்பு தான் அந்த Z பிரிவு பாதுகாப்பு அப்படிங்கிறது. 4 முதல் 6 மத்திய ஆயுதப்படை, போலீஸ் படை கமாண்டோக்கள் மற்றும் பணியாளர்கள் இருப்பாங்க. மொத்தம் 22 பணியாளர்கள் இந்த பாதுகாப்பு பணியில ஷிப்ட் முறையில ஈடுபடுவாங்க. இந்த அமைப்பு, அதாவது மத்திய ரிசர்வ் போலீஸ் படையின் கீழே வழங்கப்படக்கூடிய இந்த அமைப்பு ஒரு எதிரிகளின் அச்சுறுத்தல் இருந்து அவங்க பாதுகாக்கிறதுக்கும், அதே மாதிரி சமூகத்துல முக்கிய நபர்களுக்கு வழங்கக்கூடிய பிரிவு அப்படிங்கறத சொல்லலாம். அதாவது இதுல ஒய், Z அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. இப்போ அவருக்கு Z பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கங்கள் தாவேகாவை நோக்கி தொடர்ந்து இருக்குது. அதே மாதிரி பல்வேறு கட்டங்கள்ல அவரோட உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறதா நினைச்சதனை அடுத்து மத்திய அரசுக்கு சம்பந்தமான தலைமையிலான குழு தற்போது அவருக்கு அந்த Z பிரிவு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை செஞ்சுட்டு இருக்கிறதா தற்போது தகவல்கள் வெளியாயிருக்கு. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார்.